இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 ஸ்டேட்ஸோட எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து தமிழ்நாடோட எக்ஸிட் போல் வந்து நிறைய பேரை ஷாக் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, நம்ம எக்ஸிட் போல் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸிட் போலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வரட்டும், எக்ஸிட் போல் வரட்டும், அப்போ தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸிட் போலுக்கும் ப்ரீ போலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நம்ம முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து போய் சர்வேலாம் எடுப்பாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. இல்லை கடைசி 2 நாள் வந்து அவங்க தாட்டு மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸிட் போலுன்ற போது அவங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டாங்க, யாருக்கு ஓட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எக்ஸிட் போல் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க எந்த மாதிரி வருதுன்ட்டு. ஆனாலுமே எக்ஸிட் போலை நம்பலாமான்னு கேட்டால் அதை நம்ப முடியாது. இந்த எக்ஸிட் போல்லே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் நாங்கள் எவ்வளோ பேர் எடுத்தோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி பேர் எதுவுமே சொல்லல. இது வந்து அவங்க பார்க்கும் போதே ஏதோ நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9க்கு மேலே எக்ஸிட் போல்ஸ் வந்துருக்கு. இந்த சாணக்கியா, மின்னம்பலம் அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. நம்ம இந்தியாவிலே ஒரு டாப் 5 எடுத்துக்கிட்டா அதோட ரிசல்ட் பார்த்தோன்னா 2 பேர் வந்து டிஎம்கே, 2 பேர் வந்து ஏடிஎம்கே, ஒருத்தர் வந்து டிவிகே கொடுத்துருக்காங்க. என்டிடிவி பார்த்தோன்னா பீப்புள் ப்ளஸ்ன்னு அவங்க வந்து டிஎம்கே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து 125லேருந்து 145 வரைக்கும் வரும். செகண்ட் பிளேஸ் வந்து ஏடிஎம்கே 65லேருந்து 80 வரைக்கும் வரும். தேர்டு வந்து டிவிகே 18 to 24 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் வந்து 2 to 6 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நேற்று ஈவினிங் வரைக்குமே என்டிகே வந்து 2 to 6 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வர வர நியூஸ் பார்க்க அதர்ஸில் சேர்த்துட்டாங்க. இது 4 முனை போட்டின்னாங்க. என்டிகே பேரே எடுத்துட்டாங்க. அதை பற்றிலாம் என்டிகே தான் வெளியே வந்து பேசணும், ஆனால் அவங்க பேசவே இல்லை. அதே மாதிரி அடுத்து பி மார்க்னு ரிபப்ளிக் டிவி அவங்க வந்து டிஎம்கேக்கு வந்து 125லேருந்து 145 கொடுக்குறாங்க. ஏடிஎம்கேக்கு வந்து 65லேருந்து 85 கொடுக்குறாங்க. டிவிகேக்கு வந்து 16 to 26 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஜேவிசி டைம்ஸ் நோ பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த என்டிடிவி அதெல்லாம் பார்த்தா டிஎம்கே சப்போர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜேவிசியெல்லாம் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து 75லேருந்து 95 வரைக்கும் வரும். ஏடிஎம்கே வந்து 128லேருந்து 147 வரைக்கும் வரும். டிவிகே வந்து 8லேருந்து 15 வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஎன்என் ஓட்டு வைப்புன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிஎம்கே வந்து 103லேருந்து 113 வரைக்கும் வரும். ஏடிஎம்கே வந்து 114லேருந்து 124 வரைக்கும் வரும். டிவிகே வந்து 4லேருந்து 10 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து அதர்ஸ் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக தான் ஆக்சிஸ் மை இந்தியா விட்டானுங்க. எல்லாம் திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க. யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேறு டிரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆக்சிஸ் மை இந்தியா பிடிச்சி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னா, டிஎம்கே வந்து 92லேருந்து 110 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு வந்து 22 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிவிகேக்கு வந்து 98லேருந்து 120 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா பக்கம் திரும்பிட்டானுங்க. எப்படி எடுத்தீங்க, எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி, எப்படி சொல்லுங்கள் உங்கள் டேட்டா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ அவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. இன்றைக்கி விஜயுமே நம்ம பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் வந்து இப்போ கேண்டிடேட்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்ருக்காரு. அடுத்த டேஸில் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சிஸ் மை இந்தியாவுமே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வெளியே விட்டுருக்காங்க, நாங்கள் எப்படி பண்ணோன்ட்டு. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 234 தொகுதிக்கும் போனோம், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணோம். கிட்டத்தட்ட 44,460 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இது வந்து 96 பேர் போய் எடுத்திருக்காங்க. வில்லேஜஸ் சிட்டி சேர்த்து கிட்டத்தட்ட 1053 இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம். 16 இனோவா கார் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணி இந்த சர்வே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி யாருமே நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளோ கவுண்ட்டு, எவ்வளோ சாம்பிள்ஸ் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நிறைய இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் எடுத்துருக்கவே மாட்டாங்க, சும்மா அடிச்சு விட்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் ஓகே தான், ஆனால் யார் தான் பார்ட்டிசிபேட் பண்ணானே தெரில. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, இந்த மாதிரி எக்ஸிட் போல் சர்வே நடந்ததுன்றாங்க. என்கிட்ட கேட்கல, யார்கிட்ட தான் கேட்டாங்கன்னு. இந்த மாதிரி நம்மளுமே ஃபேஸ் பண்ணல. காலைல எங்கள் வீட்டில் ஓட்டு போட போனாங்க, அவங்ககிட்ட யாரும் கேட்கல. மத்தியானம் நான் போனேன், என்கிட்டையும் யாரும் கேட்கல. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனாங்க, அவங்ககிட்டையும் யாரும் கேட்கல. நம்ம க்ளோஸ் சர்க்கிள்லையும் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தெரில. சரி வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களும் பண்ணல, எவனை கேட்டாலுமே பண்ணலன்றாங்க. ஆனால் இவ்வளோ சர்வே வந்திருக்குன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. யாரை தாண்டா பண்ணீங்கன்னு யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஆச்சு கேட்டாங்கன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க சொல்கிற ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 44,000 சில்லற பேரை வந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அதை 234 டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு தொகுதிக்கு வந்து 190 அந்த மாதிரி தான் வருது. இப்போ நம்ம தொகுதி வேளச்சேரியை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் 300க்கு மேலே இருக்கும் பூத்து. அதில் வந்து அந்த நிற்கிற கேண்டிடேட்டே அவ்வளோ பூத்துக்கு போயிருக்க மாட்டாங்க.
இந்த வேளச்சேரி மொத்தத்துக்கும் இந்த 100 பேரை வச்சு நம்ம எடுக்க முடியாது. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா வந்து சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவங்க எப்படின்னா, இப்போ லேடிஸ் கேட்குறாங்க, யங்ஸ்டர்ஸை கேட்குறாங்க, வயசானவங்க அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அதை வச்சு இவங்களே ஒரு பர்சன்டேஜ் போட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவ்வளோ இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குத்து மதிப்பாக போடுறது தான். இது ஒரு எப்படி சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி தான். இதை கண்டிப்பாக நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம பல எலெக்ஷன் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். நம்ம 2021 எலெக்ஷன் போல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக கணிக்க முடிஞ்சது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது. டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமாக செயல்பட்டாங்க. ஏடிஎம்கே வந்து காம்படண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஈஸியாக இருந்தது, அவங்களால கணிக்க முடிஞ்சது. ஏன்னா 2 கட்சி தான். அதில் மார்ஜினே எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 160லேருந்து 180 வரைக்கும் டிஎம்கே வின் பண்ணோம். ஏடிஎம்கே வந்து ஆவரேஜாக வந்து 40லேருந்து 70 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தது. டிஎம்கே வந்து 159 வின் பண்ணாங்க. ஏடிஎம்கே வந்து 75 வின் பண்ணாங்க. அந்த எலெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு டஃபஸ்ட் எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க மார்ஜினே பார்த்தா 120லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மெஜாரிட்டிக்கு 118 வேணும். இவங்க ஸ்டார்டிங்கே 120 தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது கொஞ்சம் கஷ்டமான எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். இந்த சர்வேவெல்லாம் பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அந்த சர்வேல யார் பார்ட்டிஸ் பண்ணுறான்னு தெரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வச்சு இந்த பார்ட்டி தான் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து கணிப்பு தான். அதுக்கு மாறுற மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா சில பேர்லாம் சைலண்ட்டாக சொல்லவே மாட்டாங்க. இப்போ கூட கேட்டால் கூட யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து கேமே சேஞ்ச் பண்ணுவேன்றாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த 6:30க்குன்னாங்களா, சரி ஓகே பயங்கரமாக இருக்க போகுதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டாப் 2 சேனல்ஸ் வந்து சொல்லிட்டாங்க டிஎம்கே தான் வந்து இந்த வாட்டியும் வின் பண்ணுதுன்னு. அப்படியே திரும்பி பார்த்தா இன்னொரு 2 சர்வே வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணும் அப்படின்னு. கடைசியாக தான் சார் வந்தான் விநாயகன்ற மாதிரி இந்தியா டுடே சம்மந்தமே இல்லாமல் டிவிகே சொல்லியிருக்காங்க. டிவிகே அவ்வளோ வின் பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது. ஏன் விஜய் அண்ணனுக்கே தெரியாது இந்த மாதிரிலாம் வின் பண்ணுவாங்களான்னு. அதெல்லாம் சும்மா ஒரு கருத்து கணிப்பு தான். இதை வச்சு புதுசாக வர கட்சிக்கு என்னன்னா ஒரு பூஸ்ட் இருக்கும். இப்போ டிவிகே மாதிரி ஒரு கட்சிக்கு ஓகே மக்கள் நம்மளை வந்து இவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பூஸ்ட்டாக வச்சு வேணா இருக்கலாம், தவிர்த்து இது ஆக்சுவல் ரிசல்ட்டும் கிடையாது. இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் பேசிக்கலி ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கண்டென்ட் ஆச்சு. நியூஸ் சேனலுக்கும் இதை வச்சு ஒரு 3 நாள் ஓட்டுவாங்க, அவ்வளோதான். கண்டி போன எலெக்ஷனாவது ஒரு அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. இந்த வாட்டி 3 பேர் வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அவ்வளோதான், திராவிட மாடல் 2.0 வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னங்க நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், அப்போயே வந்து 30% மேலே எடுத்தோம், 75 சீட் எடுத்தோம். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்குது, நாங்கள் தான் இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க. டிவிகே சொல்லவே வேணாம், ஆல்ரெடி அவங்க இன்டர்நெட்டில் போட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் செங்கோட்டையன் வர அவ்வளோதான் மிராக்கிள் நடக்க போகுது, இந்தியாவே திரும்பி பார்க்க போகுது, மே 4 பாருங்கள் விசில் சத்தம் எப்படி இருக்கு, விசிலாக இல்லை பாமே வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி என்ன நடக்கும்னு தெரில. பட் விஜய் வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே கொஞ்சம் மார்ஜினில் தான் இருக்காங்க. அதனால் எதிர்கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது ஆளுங்கட்சி எதாவது பண்ணும்போது எதிர்கட்சி கேள்வி கேட்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு நல்ல விஷயம். அதிக காம்படிஷனாக இருக்கிறது வந்து ஒருத்தர் மொனோபொலியாக ஆகாமல் தடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் எந்த கட்சியை பாதிச்சிருக்குன்னா இந்த நாம் தமிழர் கட்சி தான். அவங்களாம் பார்த்தோன்னா 0ன்னு போட்டிருக்கு, 0 to 6 அதுவும் அதர்ஸில் தான் போட்டிருக்காங்க. அவங்க கட்சி இன்னுமே வளர மாட்டேங்குதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணும்போதும் பாதி நேரம் அதான் சொல்கிறாரு, என்னை வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கட்சிக்கு வரும்போது விஜயகாந்த் அண்ணன் வந்தார், அவங்க என்னை ஓரமாக வச்சுட்டாங்க. அடுத்தது கமலஹாசன் அண்ணன் வந்தார், இப்போ தம்பி விஜய் வந்திருக்காரு, எல்லாருக்குமே நான் ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. அவங்க மெயினாக சொன்னதே பார்த்தோன்னா லாஸ்ட் எம்பி எலெக்ஷனில் வந்து ஒரு 8% வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த 8% தக்க வச்சிருக்காங்களா இல்லையன்றதான் மேட்ரு. ஏன்னா லாஸ்ட் இந்த எம்பி எலெக்ஷனில் தான் அவங்க 35 லட்சம் ஓட்டே வந்திருந்தாங்க. இப்போ அவங்க அதை தக்க வச்சுக்கிறாங்களா இல்லை இன்க்ரீஸ் ஆகுறாங்களன்றதான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க தக்க வச்சுக்கலன்னா அது அவங்களுக்கு பெரிய அடியாக தான் வரும். ஏன்னா அப்போ உள்ளே இருந்தவனுங்க எல்லாம் ஹம்சா மாதிரி சுற்றி இருந்திருக்கானுங்க போல, ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் வந்து தங்கிட்டு புதுசாக ஒரு கட்சி வந்தோடனே மொத்த பேரும் அங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் நாம் தமிழ் கட்சியில் இருக்க எல்லாருமே பார்த்தோன்னா அந்த ஐடியாலஜி பேஸ்டாக இருப்பாங்க. ஸோ மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து என்டிகேக்கு ஒரு பயங்கர டஃப் காம்படிஷன். அவங்க 2வது 3வது போகிறாங்களோ இல்லை அவங்க வச்சிருக்க ஓட்டை அவங்க காப்பாற்றிக்கிறாங்களான்றதான் ஒரு பெரிய கேள்வியே. எக்ஸிட் போல்ஸ்லுமே நாம் தமிழருக்கு 3% 4% அந்த மாதிரி தான் வரும்னு சொல்கிறாங்க. எப்படி வரும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிச்சா போதும். ஏன்னா அவங்க வந்து கொள்கைக்காக இருக்கிறவங்க. சிஎம்முக்குன்னு ஒரு ஃபண்டு இருக்குது, வருஷத்துக்கு 3 கோடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மினிஸ்டர்கிட்டையும் கேட்டு ஃபண்ட் அலாட் பண்ணலாம், அது ஒரு 10 கோடி கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து கொள்கைக்காக இருக்கவங்க அந்த ஒரு கான்ஸ்டியூஷன்ட்டை வந்து ஏதாவது டெவலப் பண்ணி காமிச்சாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். இதை காமிச்சு இதை பாருங்கள் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அது இன்னும் ஓட் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ யார் யார் வின் பண்ணால் எந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம்.
ஒருவேளை டிஎம்கே வின் பண்ணால் ஏடிஎம்கே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த வாட்டி வந்து பெரிய அடி வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கும். ஏன்னா டிஎம்கேவோட கோர் ஓட்டர்ஸ் அப்படியே இருக்காங்க. டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான் 3ஆக பிரியுது. அது வந்து அடுத்து புதுமுகம் எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 கட்சிக்குமே மாற்று எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து ஏடிஎம்கே காலியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு குருமூர்த்தி ஒன்று சொன்னார். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. விஜய் வந்தது மூலிமா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டாரு. டிஎம்கே நான் கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். உங்ககிட்ட கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னா யாருக்கு போட மாட்டேன்னு கேட்குறாங்க. எல்லாம் டிஎம்கேன்றாங்க. விஜய் அந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காரு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஹெவியாக இருக்குது. ஆக்டர் பின்னாடி போகிறவங்க, விஜய் பின்னாடி போகிறவங்க வந்து விஜய்க்கு போடுவாங்க. கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்க வந்து ஏடிஎம்கேக்கு விஜயால் வர முடியாது, ஏடிஎம்கேக்கு போடலாம். இது வந்து டிஎம்கே ஓட்டை தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்து 3வது சினாரியோ, ஒருவேளை விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சாருன்னா டிஎம்கே எதிர்கட்சி ஆகிடும், ஏடிஎம்கே காலி ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே காலி ஆகிடும் போல். அதே மாதிரி டிவிகே வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு நல்லா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா யாருமே வந்து கேண்டிடேட் பார்த்துலாம் ஓட்டு போடல, விஜய்க்காக தான் போட்டிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாது. யாராவது வந்து அந்த தொகுதியை நல்லா மேம்படுத்தி காமிச்சு டிவிகே வளர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து என்டிகேல யாராவது வின் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை டெவலப் பண்ணி காமிச்சு அது மூலிமா தமிழ் தேசியம் வளரும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 4வது நாள் விடிஞ்சால் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்த்து நம்மளே தெரிஞ்சுப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்போ நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் விஜய் யார் ஓட்டை தான் பிரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. இன்னும் நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிட் போல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.